ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை கல்பாக்கத்தில் இருக்க அணு உலை வளாகத்தில் புதிதாக 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மாதிரி அதிவேக ஈனுலையை, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுகாப்பற்ற திரவ சோடியத்தை குளிர்விப்பானாக கொண்ட ஈநுழைகள் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை தொடங்கிய நாடுகளை கைவிட்டு விட்ட நிலையில் பாஜக அரசு அதை இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்குறது தமிழர்களை அழித்தொழிக்க தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். மக்களோட நலத்தையும் மண்ணோட வளத்தையும் நாசப்படுத்தக்கூடிய கூடங்களும் அணு உலை செயல்பட தொடங்கிய காலத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி அணு உலைகளை கடுமையாக எதிர்த்து வர்றதோட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பற்ற மாற்று மின் உற்பத்தி பெருக்கத்துக்கு மாறவும் வலியுறுத்தி வந்துட்டுருக்கு. அதோட அணு உலை கழிவுகளை என்ன செய்வீங்க அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற ஒரு அணு உலையில் சராசரியாக வெளியாகிற 27,000 கிலோ எடையுள்ள அணு கழிவுகள் அணு உலைக்குள்ளேயே சேமித்து வைக்கப்பட்டுருக்கு. ஆனால் அதை 7 வருஷத்துக்கு மட்டும்தான் அங்கே வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியேற்றி தற்காலிக அணுக்கழிவு மையத்துக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரியான அணுக்கழிவுகள்லாம் ஏறத்தாழ 48,000 ஆண்டுகள் கதிர்வீச்சு தன்மையோடு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டு அணுக்கழிவுகளோட கதிர்வீச்சுகள்லாம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க நேரிட்டு உயிர்கள் வாழவே தகுதியில்லாத நிலமாக தமிழ் நிலம் மாறிடும். இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் கடந்த 2019 வருஷம் கூடங்குளத்தில் தற்காலிக அணுக்கழிவு மையம் அமைக்க இந்திய ஒன்றிய அரசு முடிவு செய்த போதும், கடந்த 2021 ஆண்டு புதிய அணுக்கழிவு மையம் அமைக்க அனுமதி வழங்கிய போதும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துச்சு. ஆனால் மக்களோட எதிர்ப்பை துளியும் பொருட்படுத்தாது ஏதேச்சதிகார போக்கோட கூடங்குளத்தில் முதல் மற்றும் 2ஆம் அணு உலைக்கான தற்காலிக அணுக்கழிவு மையத்தை அமைக்க அனுமதிச்சிருக்குது இந்திய ஒன்றிய அரசு. நிரந்தர அணுக்கழிவு மையம் அமைத்துல எந்த இந்திய மாநிலமும் ஒத்துக்கொள்ளாத நிலையில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்க பேரழிவு அணு உலைகளையே மூட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கும்போது தற்போது அதைவிட பன்மடங்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற 500 மெகாவாட் ஈனுலையை கல்பாக்கத்தில் தொடங்குறது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. அறிவியலில் வளர்ந்த வல்லாதிக்க நாடுகளே அணுக்கழிவுகளை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாமல் தகச்சு நிற்கிறப்போ நிரந்தர அணுக்கழிவு மையம் வைப்பதற்கான தொழில்நுட்பத்தை இதுவரைக்கும் பெறாத இந்தியா தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து அணு உலைகளை அமைச்சு வருவது நேரடியாக தமிழர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு தொடுக்கிற சூழலியல் போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். ஸ்டெர்லைட் ஆலை, நியூட்ரினோ மையம், அணு உலை, ஈனுலை, அணுக்கழிவு மையம் என பேராபத்து நிறைந்த அழிவு திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் மீது திணிப்பதன் மூலமாக பாஜக அரசு இந்தியாவோட குப்பை தொட்டியாக தான் தமிழ்நாட்டை மாற்றிருக்கு. பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதாக சொல்லிட்டு இருக்க திமுக அரசு பேரழிவை ஏற்படுத்தும் ஈனொலியை தமிழ்நாட்டில் திறப்பது குறித்து திட்டமிட்டு அமைதி காப்பது ஏன்? இதுதான் பாஜக கிட்டேருந்து தமிழ்நாட்டில் பாதுகாக்கும் செயல்முறையா அப்படின்ற கேள்வியும் எழுது. அதனால் கல்பாக்கத்தில் புதிதாக தொடங்கப்படும் ஈனொலியை உடனடியாக கைவிடுவதோடு கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறேன். மேலும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஈநுலைக்கு எதிராக கடும் எதிர்ப்பினை தெரிவித்து அதை திறக்க ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கிறேன்னு சொல்லி சீமான் முடிச்சிருந்தார். இதே மாதிரி சீமானை பற்றின நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.